ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இது நம்ம ஓவராலாக நம்ம கொடுத்துருந்த அப்டேட் தான். என்எஃப்சி நியூஸ் மேலே மார்க்கெட் வந்து நம்மளோட ஐடியா கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து எபோவ் பை ஆகணும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி லைவ் சீசன் கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் லைவ் செக் பண்ணியிருந்தீங்கன்னா லைவ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரோ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால பிரேக் அவுட் பண்ணியிருந்தால் நம்ம மார்க்கெட்டில் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பை ட்ரெண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் எகெயின் இதுலேயும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணல. கண்டினியூவாக மார்க்கெட் வந்து இந்த 1986-85 ஜூனில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ஒரு பை ஜூனில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ ஓவராலாக இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம், 1990க்கு மேலே எபோவ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சா எகெயின் மார்க்கெட் வந்து பை ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் எகெயின் நம்மளுக்கு பை ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் இந்த கீ ஜோனை வச்சும் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பை ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தா இந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராம் குரூப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எல்லாத்துல அப்டேட்ஸும் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீக் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எதிர்பார்த்த ஜோன் தான். ஸோ இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டலாக தான் க்ளோஸ் வைக்கணும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த மாதிரி நடக்கலை. பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து இது ஒரு ஸ்மால் கேண்டலாக தான் மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது ஒரு ரெட் கலர் கேண்டலாக இருந்தால் நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு டவுன் சைட் எடுக்கிறதுக்கு. பட் இது ரெட் கலர் கேண்டில் இல்லை, இது ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துரும். நான் வந்து மந்த் சார்ட்டில் இருக்கிறேன். ஸோ மந்தில் இருக்கிற நமக்கு தேவையான ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஹை நமக்கு தேவைப்படும். 2015 2015 600 இல்லாட்டி 500 எடுத்துக்கிட்டா ஓகே. ஸோ சாரி, கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். 2010 சாரி 15 2010க்கு மேலே மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் நடந்தால் ஃபியூச்சரில் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, எகெயின் மார்க்கெட்டில் பை ஆப்ஷன் கண்டினியூ ஆக போகுது. அப்படி கண்டினியூ ஆனால் 2062 மட்டும் மார்க்கெட்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக க்ளோஸ் வச்சிருக்க இந்த வீக்லி, அதாவது இந்த வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், பிலோ இதுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்கு கீழே தான் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. எபோவ் இதுக்கு மேலே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்திருந்தால் ஏதோ நியூ ஹை வந்து மார்க்கெட்டில் க்ரியேட் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கலாம், மார்க்கெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அந்த மாதிரி நடக்கல. இந்த 2010 வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ வேணா நம்ம இப்போயே நோட் பண்ணிக்கிறோம். அபோவ் நமக்கு பை ஜோன். ஸோ அப்படி நடந்தால் 2000 நம்ம சொன்ன மாதிரி 68 மட்டும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு நோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி லோ பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஸோ லோன்னு சொல்ல போனால் 68 வருது. நம்ம அப்ராக்ஸாக வந்து 67 எடுத்துக்கிறோம். கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு இன்னொரு ஜோன் தேவை, இந்த ஜோன். இப்போதைக்கு இந்த ஜோன் எடுத்துக்கிறோம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இதுக்கு கீழே ரன்னிங்கில் இருந்த மார்க்கெட் மந்த் என்ன நடந்திருக்கு, இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் 1940க்கு அபோவ் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஓவராலாக மந்த் சார்ட்டுக்குரிய அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அப்படியே வீக்லி சார்ட்டுக்கு போயிடுவோம். வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட்டில் வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் என்னன்னா, கண்டினியூஸாக 3 வீக்ஸாக வந்து பை இருந்த மார்க்கெட்டில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் எகெயின் என்ன நடந்திருக்கு, ஒரு ரெட் கலர் கேண்டில் மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் ஹேமராக இருந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். கண்டினியூவாக பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ இதனால் ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்ல இயலாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த ஜூனை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. நம்ம பார்த்த இந்த 2068 சாரி 2010 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 2068 வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ லோ கொஞ்சம் நாம மூவ் பண்ணிக்கிறோம். நான் வந்து 68 எடுக்கிறேன். ஸோ இந்த ஜோன் எடுத்திருக்கோம். ஸோ வீக்லி சார்ட்டில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த ஜோன். ஸோ செல்லுக்கான ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், 1981 வருது. நீங்கள் கரெக்டாக 80 எடுத்துக்கிறீங்க, நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ இதுவும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஷார்ட் டைமில்
இதுவும் ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து பை ஜோனுக்கு போயிட்டு 1992க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. கரெக்டாக சொல்ல போனால் 1990க்கு மேலே எபோவ் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட் பார்த்துட்டோம். அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் என்னென்னா மார்க்கெட் வந்து பைஸ் போன மார்க்கெட் கண்டினியூவாக திரும்ப டவுன். இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் என்னதுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, திரும்ப 1979 மட்டும் மார்க்கெட்டில் வந்துட்டு திரும்ப எகெயின் மார்க்கெட் திரும்பவும் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து பை சைடில் இருக்குது. ஸோ என்எஃப்சி டைம் நேரம் மார்க்கெட் பை போன மார்க்கெட் எகெயின் திரும்ப ரிட்டர்ன் டவுன் வந்தாலும் இந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணல 1980. ஸோ இந்த 1980வை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு பிலோ செல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் செல் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட நல்லா பெஸ்ட்டான ஜோன் வந்து இதுக்கு கீழே நல்ல செல் இருக்குது. ஸோ இன்ட்ராடேயில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னு சொல்ல போனால் இதை எடுத்துக்கிறங்க. இது நல்ல தேவையான பாயிண்ட்ஸ் நமக்கு கட்டாயம் தேவை. 1992 வருது. நீங்கள் 92 500 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, 93 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இதில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் வந்து பிளாக் கலர் எடுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக இருந்த இந்த வீக்கையும் நான் எடுத்துக்கிறேன், இந்த ஷேடோ. ஸோ 2004 வருது. 2004 300 வரும். நான் 2004 500 எடுக்கிறேன் அப்ராக்ஸாக. நீங்களும் கரெக்டாக எடுத்துக்கிறீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா என்ன நடக்குது, மார்க்கெட்டில் வந்து ஈஸியான அப்டேட் தான், பெரிய அப்டேட்டில். இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது. இது ஒரு சைட் வே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வெயிட் பண்ணுது. இதை விட்டு மார்க்கெட் என்ன நடக்கணும், நமக்கு கட்டாயம் பிரேக் அவுட் நடக்கணும். ஒன்று பை சைட் பிரேக் அவுட் பண்ணணும், க்ளோஸ் வைக்கணும், மார்க்கெட்டை வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை டவுன் சைட் வந்து என்ன நடக்கணும், கரெக்டான ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். டவுன் சைட் வந்ததுக்கு பிறகு பிரேக் அவுட் நடந்த பிறகு ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு சைட் வே மார்க்கெட். நீங்கள் ஷார்ட் டைமில் போய் பார்த்தா தெரியும். ஸோ அப்படியே 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் கன்ஃபர்மேஷன் என்னென்னா ப்ரீவியஸாக க்ளோஸ் வைக்குள்ள பிஃபோர் இருந்த 4 ஹவர் சார்ட் வந்து இதுக்கு கீழே, அதாவது இந்த கரெக்டாக சொல்ல போனால் இந்த 1986 1984க்கு பிலோ க்ளோஸ் வச்சுருந்தா நல்ல கன்ஃபர்மேஷனாக எடுத்துருக்கலாம். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். பட் அந்த மாதிரி க்ளோஸ் வைக்கல. திரும்பவும் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் அதே ஜோனுக்கு தான் ரிட்டர்ன் வந்துட்டு திரும்பவும் பை சைடில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. எகெயின் பாருங்கள், இந்த 1990 அதே மாதிரி 1980க்கு அபோவ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ எகெயின் மார்க்கெட்டில் என்ன நடக்க போது, பை சைட் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் கொஞ்சம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குருவோம் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு தேவையானது. ஸோ இது நம்ம பார்க்குறது லாங் டைம் அப்டேட், ஷார்ட் டைம் இல்லை. ஸோ நான் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் டீப்பாக இருக்குது. ஸோ இன்னொரு ட்ரெண்ட் லைன் வேணால் ட்ரா பண்ணிக்கிறோம். நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ அது நல்ல கன்ஃபர்மேஷன். 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது. நான் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஷேடோவோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக பார்க்க போனால் டவுன் சைட் மார்க்கெட் ஃபோக்கஸ் ஆனால் கட்டாயம் இந்த இடத்துல வந்து டவுன் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அதுக்கு பிறகு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பாருங்க. அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து நம்ம செல் எடுத்தோம்னா கட்டாயம் ஒரு நல்ல டீப் செல் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது இந்த டைம். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்துட்டோம். இந்த அப்டேட் பார்த்தாச்சு. பை சைட் எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் எடுக்கலாம், பட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறோங்க. இது கொஞ்சம் நல்ல கன்ஃபர்மேஷனாக இருக்குது நமக்கு. ஸோ எல்லாம் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு இப்போதைக்கு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது தேவைப்படாது. இதை வச்சு நம்ம ஈஸியாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 4 ஹவர் சார்ட். ஸோ 4 ஹவர் சார்ட்டுக்குரிய அப்டேட் பார்த்துட்டோம். இதில் நம்ம எங்கே செல் எடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பொறுத்தவரையில் லாங் செல் நம்ம எதிர்பார்த்தோம்னா கட்டாயம் வந்து இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். 1980. ஸோ 1980 கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இதுக்கு கீழே எகெயின் 1968. நீங்கள் 1968 போனீங்கன்னா இது ஒரு நல்ல ஜோன். கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜோனையும் எகெயின் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் திரும்புறதுக்கு மார்க்கெட் திரும்ப இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு நான் அந்த ப்ரீவியஸாக இருந்த 68 எடுக்கிறேன். ஸோ அது நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம்.
ஸோ எகெயின் இன்னொரு செல் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது, ஷார்ட் செல். சப்போஸ் நம்ம இந்த செல்லை மிஸ் பண்ணோம்னா இந்த செல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கட்டாயம் அப்படி நடந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து நடக்க போது இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரிட்டர்ன் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட்டில் அப்படி எதுவுமே நடக்கலை, இந்த நியூ ஒரு ஹை ஒன்று கிரியேட் ஆனிச்சு. ஸோ அந்த நியூ ஹையோ வந்து என்ன நடக்க போது, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் எகெயின் திரும்ப நடக்க போகுது, திரும்பவும் மார்க்கெட் வந்து பை ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஜூனுக்கு மேலே பை. கட்டாயம் டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க, உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த டைம் போணுச்சுன்னா கட்டாயம் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2021, 24. ஸோ என்ன பொறுத்தல 2032 மட்டும் எதிர்பார்க்கலாம். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு பிரேக் அவுட் நடந்தால் 2032 மட்டும் மார்க்கெட்டில் பை கிடைக்க சான்சஸ் இருக்குது. மேபி இதில் வர்ற மார்க்கெட் வந்து இங்கே வர்ற மார்க்கெட், இங்கேருந்து மேலே போகிற மார்க்கெட், இதில் ஃபேக் பிரேக் அவுட் கூட நடக்க சான்சஸ் இருக்குது. மேபி ஃபேக் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் நடக்க போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் நம்மளுக்கு டவுன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, 2 செல், செகண்ட் செல், சாரி இன்னொரு பை ஒன்று ஆட் பண்ணுவோம் அதில். ஸோ இந்த பை, ஸோ கன்ஃபார்மான பை வந்து இது தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிறது இருங்க. ஸோ இந்த இடத்துல பை ஒன்று நம்ம எடுத்தோம்னா இது ஒரு ஷார்ட் பை தான். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் தான் கன்ஃபர்மேஷன் இருக்க போகுது நம்மளுக்கு என்ன மார்க்கெட்டில் பை சைட். இதுக்கு மேலே நல்ல கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பை எடுக்கிறதுக்கு. ஸோ செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் சொல்ல போனால் இது நல்ல கன்ஃபார்மான செல். ஸோ அந்த செல்னால நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்க. இந்த சேனல் பேட்டர்ன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, ட்ரா பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4 ஹவர் சார்ட்டை வச்சு ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நான் எதிர்பார்க்கறது நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைட் நான் எதிர்பார்க்குறேன். மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு டவுன் சைட் வந்துட்டு இதில் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டில் ஒன்று இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காட்டி மார்க்கெட் திரும்ப டவுன் வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிரியேட் பண்ணதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், அதுக்கு பிறகு நம்ம பை எடுக்கிறதுக்குரிய ஐடியாவுக்கு போவோம். இதில் வந்து 2 ஜோன் இருக்குது, 1940, 41, அதே மாதிரி 1950. 50, 55 எடுக்கலாம். ஸோ 50 மட்டும் எதிர்பாருங்க மார்க்கெட்டில் டவுன் சைட். ஏன்னா எகெயின் 50, 55ல் வந்து மார்க்கெட் திரும்பவும் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு மட்டும் பார்த்துக்குருவோம். நான் வந்து இந்த ஹைலேருந்து தான் எடுக்கிறேன். இந்த ஹைலேருந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு மட்டும் பார்க்க போனால் கீ ஜோன்னு சொல்ல போனால் நமக்கு கரெக்டாக வரும் 1990 ஒரு கீ ஜோன். ஸோ ப்ரீவியஸாக இருந்த சேம் கீ ஜோன் தான், டிஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து சைட்வே மார்க்கெட்னால கரெக்டாக மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு நியூ ஒரு கீ ஜோன் வந்து நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. கீ ஜோன் 1990. ஸோ கீ ஜோன்னால் நான் அதை ப்ளூ கலரில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஷார்ட் டைமுக்குரிய இது ஷார்ட் டைம் கீ ஜோன் பார்த்துட்டோம். இப்போ லாங் டைமுக்குரிய கீ ஜோன் பார்ப்போம். நான் வந்து பை ஆப்ஷன்லேருந்து ட்ரை பண்ணுறேன். பைலேருந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு பார்ப்போம். இந்த ஜோன் மட்டும் பார்க்கக்குள்ள நமக்கு இன்னொரு கீ ஜோன் இருக்குது, இந்த 1974. ஸோ 1974 விட நீங்கள் நல்ல ஒரு கீ ஜோன் எடுக்கலாம் 1968. ஸோ 74 கூட 68 எடுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கக்குள்ள இந்த 68 வந்து வருது. 68 விட 70 நீங்கள் எகெயின் வந்து சிக்ஸ்டி எயிட்டே எடுப்போம். நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காது, அந்த ஜூன் நல்ல ஜூன். ஏன்னா அது கீழே தான் நம்ம வந்து செல் ஆப்ஷன் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ஒரு கீ ஜூன்.
ஸோ இந்த கீ ஜோன் வந்து இது செல்லுக்கான கீ ஜோன். அதனால வந்து நான் ரெட் கலரில் ஆட் பண்ணுறேன். 1968. ஸோ 1968க்கு பிலோ நமக்கு செல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் இதில் கன்ஃபார்மான செல் நான் இதில் சொல்லியிருக்கேன். மேபி நான் எதிர்பார்க்குற மாதிரி இந்த மாதிரி நடக்கலை, மார்க்கெட் எகெயின் வார் சிச்சுவேஷன் வந்து இந்த சாட்டர்டே சண்டேஸ் வந்து கூடுதலாக நடக்குதுன்னா மார்க்கெட் எகெயின் திரும்ப மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்குறது மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன். இது ஏ ஆப்ஷன். ஸோ இது பி ஆப்ஷன். ஸோ ஏயும் பியும் நடக்கலை, நமக்கு வந்து A1 அதே மாதிரி இதில் B1 நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மண்டே மார்க்கெட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு பிறகு நம்ம இதில் ஏதாவது ஒரு ஜோனில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா மண்டே மார்க்கெட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் எந்த வேல மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்க போகுதுன்னு. கட்டாயம் இந்த கீ ஜோன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இது நல்ல கீ ஜோன். ஸோ அந்த கீ ஜோனை வச்சுட்டே மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, அந்த 1990க்கு அபோவ் மேலே இருக்கக்குள்ள மட்டும்தான் நமக்கு பை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே மார்க்கெட்டில் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு ஒரு ஷார்ட் செல் கிடைக்கும். ஷார்ட் செல்லுக்கு பிறகு 1968 வந்து ஒரு நல்ல ஒரு பை ஜோனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்னு பார்க்க போனால் நமக்கு யூஎஸ் மார்க்கெட் நியூஸ் நிறைய இருக்குது. ஸோ அதோட அப்டேட்ஸ் எல்லாம் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபெட் ஸ்பீச் இருக்குது, க்ரூட் ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் ஆயில் நியூஸ் இருக்குது. ஸோ ஜோப்ளஸ் வளமையாக வர மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆஸ்திரேலியா ஈரோ ஜிபிபியோட ஜேடிபி நியூஸ் இருக்குது, ஜிடிபி நியூஸ் இருக்குது. ஈரோட சிபிஐ நியூஸும் இருக்குது. ஸோ ரொம்ப ஈரோ மார்க்கெட் ஜிபிபி மார்க்கெட் ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட்.